ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ஐடிசியோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கிற ஒன்றை பார்த்தோம். இந்த வீடியோவில் பிளாக்டு ஐடிசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். பிகாஸ் இந்த கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் சம் வரும். ஸோ இந்த பிளாக்டு ஐடிசிங்கிற கான்செப்டை நிறையா தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்னன்னு பார்ப்போம். பிளாக்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளாக்டு அப்படின்னா என்ன? பிளாக் ஆகிருக்கு. என்ன பிளாக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி பிளாக் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, இப்போ கீழே சொல்லப்பட போகிற பர்டிகுலர் சர்வீசஸ்க்கு மட்டும் ஐடிசியே கிளைம் பண்ண முடியாது. அந்த சர்வீஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா 3 கண்டிஷன் பார்த்தோம். அந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு பர்சன் இந்த பிளாக்டு ஐடிசியில் சொல்லப்படுற சர்வீசஸை பண்ணாருன்னா கம்பல்சரியாக அவருக்கு ஐடிசி கிடையாது. ஏன்னா அதை பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்கலாக பிளாக்டு ஐடிசி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொல்லிட்டாங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, மோட்டார் வெஹிக்கிளுங்கிறது என்னென்னு பார்த்துருவோம். நாட் மோர் தென் 13% இன்க்ளூடிங் டிரைவரையும் சேர்த்து 13% தாண்டக்கூடாது. தாண்டிடுச்சுன்னா அது மோட்டார் வெஹிக்கிளுங்கிற டெஃபினிஷனுக்குள்ளே வராது. ஸோ கார் எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் மோட்டார் வெஹிக்கிள் தான். மேக்ஸிமம் 13% தான் இருக்கலாம் இன்க்ளூடிங் டிரைவர். இந்த மோட்டார் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் அண்ட் சேல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மோட்டார் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணதில் அந்த இன்வெர்ட் சப்ளை இருக்குமா, அந்த இன்வெர்ட் சப்ளையில் வர்ற ஜிஎஸ்டியை ஐடிசியாக கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா மோட்டார் வெஹிக்கிளை பிளாக்டு ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே மோட்டார் வெஹிக்கிளுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸப்ஷன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மோட்டார் வெஹிக்கிளை சில பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் மட்டும் கம்பல்சரியாக ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். அதுதான் பாயிண்ட்டு. ஃபர்தர் சப்ளை ஆஃப் சச் மோட்டார் வெஹிக்கிள். இப்போது அந்த ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் இருக்கார். அவரோட பிஸ்னஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரை வாங்கி காரை கன்சியூமர்கிட்ட விற்கிறது தான் அவரோட பிஸ்னஸ். ஸோ அவரோட மோட்டிவ் என்ன? ஃபர்தர் சப்ளை. வாங்குறதே விற்கிறதுக்காண்டி தான். அந்த மாதிரி ஃபர்தர் சப்ளையாக இருந்துச்சுன்னா அந்த பர்சன் ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனால் சாதாரணமாக ஒரு பர்சன் காரை வாங்குறாருன்னா திரும்ப அதை வேறு ஏதோ யூஸ் பண்ணாருன்னா அவரால் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ். அந்த காரை வச்சு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ், ஒரு பேசஞ்சரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிற பிஸ்னஸ், ஓலா அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு அசசி பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஐடிசி அலவுடு. ஏன்னா அதுவும் எக்ஸப்ஷன் டு பிளாக்டு ஐடிசி. அடுத்து இம்பார்ட்டிங் ட்ரைனிங் ஆன் டிரைவிங். அந்த மோட்டார் வெஹிக்கிளை வச்சு டிரைவிங் சொல்லி கொடுத்தாருன்னா அது கம்பல்சரியாக ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். ஜென்ரல் கண்டிஷன் மோட்டார் வெஹிக்கிளுக்கு ஐடிசி கிடையாது. ஆனால் அந்த மோட்டார் வெஹிக்கிள் ஃபர்தர் சப்ளைக்காண்டியோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ்காண்டியோ இல்லை ட்ரைனிங் பண்ணுறதுக்காண்டியோ இருந்தால் மட்டும் அந்த மோட்டார் வெஹிக்கிளில் வாங்கப்படுற ஜிஎஸ்டியை நம்ம ஐடிசியாக கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் பிளாக்டு ஐடிசியில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் இருக்குது பிளாக்டு ஐடிசியில் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.